ஆண்டவர் சொன்னாரு, இங்க வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல கீப் டோர்ஸ் ஓபன், உங்க கதவுகளை திறந்து வைத்திருங்கள். ஃபார் பீப்புள், நிறைய உடைந்து போனவர்களுக்காக, உலகத்தால தள்ளப்பட்டவர்களுக்காக, பிசாசாலே கட்டப்பட்டவர்களுக்காக, பயங்கரவாதிகளை தேவன் கட்டப்பட்டவர்களை இங்கே கொண்டு வருகிறதுக்கு வாசல்கள் திறந்திருக்கட்டும் என்று கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு உரைக்கிறார். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கீப் யுவர் டோர்ஸ் ஓபன். ஆலயத்தின் கதவுகள் மாத்திரமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் சொல்கிறார், கீப் த டோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஓப்பன். ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் கொடுக்கிறதுக்கு முன்பாக, ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் துவங்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிற காரியத்தை எத்தனை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? காதுள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் வேற, ஆனா இனி வரப்போகிற நாட்களில ஆண்டவர் இந்த இடத்துல செய்ய போகிற காரியங்கள் மகிமை உள்ளதா இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆகையினால ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை என்னென்றால், கீப் யுவர் டோர்ஸ் ஓப்பன். என்ன பண்ணுங்க? கீப் யுவர் டோர்ஸ், உங்க வீடு கதவுகளும் திறந்திருக்கட்டும். சிலரை நீங்க கூப்பிடுவதற்கு என்ன பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுத்த வீடு பெரிய வீடு சின்ன வீடு என்றல்ல, அது தேவனால கொடுக்கப்பட்ட தேவன் வாசம் செய்கிற இடம். ஆகையினால கர்த்தர் சொல்கிறார், உங்க வீடுகள் திறந்தவைகளா இருக்கட்டும், உங்க வாழ்க்கை திறந்தவைகளா இருக்கட்டும். சிலர் பிரவேசிக்கும்படியாய், சிலர் உனக்கு கொடுக்க போகிறேன், சிலர் உன் வாழ்க்கையில வரப்போகிறார்கள், அவர்களுக்காக உன் வாசலை திறந்து வை. மைண்ட் திறந்து வை என்று சொன்னால் என்ன தெரியுமா? மைண்டை திறந்து வை. ஓப்பன் யுவர் மைண்ட். இத்தனை நாட்கள் எந்தெந்த காரியங்கள் நம்மளுடைய மைண்டை பிளாக் பண்ணினதோ அதை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்பட்டோம். அது திறக்கப்பட்டோம். அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, ஓப்பன். நீ என்ன பண்ணியிருக்கிற? கொஞ்சம் காரியங்களை ஷட் பண்ணி வைத்திருக்கிற, கொஞ்சம் காரியங்களை என்ன பண்ணியிருக்கிற? உன்னுடைய ஆலோசனையினால, பிறருடைய ஆலோசனையினால. எதனால இது ஷட் ஆயிருக்குது? நமக்கே ஒரு காரியம், ஐ ஆம் டூ வீக் ஃபார் திஸ், ஐ ஆம் டூ ஸ்மால் ஃபார் திஸ். இதுக்கு நான் என்ன இருக்கிறேன், ಇದೆಲ್ಲ ಮಾಡಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ, ನಾನು ತುಂಬ ಏನಾಗಿದ್ದೇನೆ, பலகீனವಾಗಿದ್ದೇನೆ. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அங்கே சொல்லும்போது யோசித்தேன், நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கு நீங்கள் தான் வாசல்களாக இருக்க போகிறீர்கள். ಆಮೇನ್ சொல்லி பெற்றுக்கோங்க. ಈ ಬಾಗಿಲು ಒಳಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ನೀನು ನಾನು ಬಾಗಿಲಾಗಿ, ನೀನು ನಾನು ಏನಾಗ್ತೀವಿ? ನಾವು ಥರ್ಸ್ಡೇ ಪ್ರೇಯರ್ಲೆ ಹೆಬ್ಬಾಗಿಲಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. ಎಷ್ಟು ಜನ ಬಂದ್ರಿ? ಉಪವಾಸ ಜಪத்துக்கு சில பேர் வந்தீங்க. ನಾವು ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ? ಹೆಬ್ಬಾಗಿಲುಗಳು ಅಂದರೆ ದ ಗೇಟ್ಸ್. ವಿ ಪ್ರೇಯ್ಡ್, God gave us the. அப்படி நான் ஜெபித்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ ஊழியத்துக்கு போகும்போது அது அப்பதான் எனக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் எவ்வளோ அழகாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த ஊர் எல்லையின் ஆவிகளை கட்டி போகும்படியாய் அங்கே போகும்போது அது ஸ்மூத்தாக இருந்ததுக்கு ஒரு காரணம் நான் கண்டுபிடித்தேன். முதலே கட்ட வைத்தார். சில நம்ம இங்கே வருவதற்கு முன்பாக அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால நான் சொல்கிறேன் எந்த காரியம் நடந்திருக்கிறது என்று. எல்லைகளில் இருக்கிற ஆவிகள், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸை தேவன் கட்டி வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த எல்லை உனக்கு சொந்தம், இந்த எல்லை நமக்கு சொந்தங்க. இந்த எல்லைகள் யாருக்கு சொந்தம்? கவனமாக தேவனுடைய வார்த்தை கேளுங்க. பேசுகிறது யார் என்று கவலை இல்லை, கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அது ப்ராஃபிட்டிக்கலான வேர்டாக இருக்கும்போது சில பேர் அப்படியே எழுதி கொள்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நாள் வரும் அதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சாட்சிகளாய் மாறும். வீடியோவில் வருது, ஷார்ட்ஸில் வருது, அது வேறு விஷயம். ஆனால் கர்த்தர் பேசுகிறதை நேரடியாக பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நத்திங் கேன் பி கம்பேர்ட் டு தட். ஆமே. அப்போது இங்கே நம்ம வாசிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் என்னவென்றால், கீப் யுவர் டோர்ஸ் ஓப்பன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கீப் யுவர் டோர்ஸ் ஓப்பன். சொல்லுங்கள், நல்லா பார்த்து சொல்லுங்களேன், சிரித்து சொல்லுங்கள், keep your doors open. I am telling you, this is a prophetical word. This is a very prophetical word. ஆண்டவர் நம்மளுக்கு முதல் இங்கே வந்த பொழுதே ஒரு ப்ராஃபிட்டிக்கலான வேர்டை கொடுத்து கொண்டிருக்கிறார். keep your doors open. ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆದಿಡು. ನಿನ್ನ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆದಿರಲಿ. ಅದನ್ನು ಮುಚ್ಚಬಾರದು, ಅದು ಮುಚ್ಚಕೂಡದು, ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಡಬಾರದು. ಕಾರಣವೇನೆಂದರೆ ಅನೇಕರು ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲಿದ್ದಾರೆ. ಅನೇಕರು ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ?
ஐயோ எப்படி நடக்கும் ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் கட்டப்பட்டிருந்தேனே, இவ்வளோ நாள் எனக்கு இந்த காரியங்கள் தெரியலையே. நான் சொல்றேன், யூ ஓப்பன் த டோர், த லார்ட் வில் ஓப்பன் ஹிஸ் டோர்ஸ். கர்த்தர் தம்முடைய வாசல்களை உங்களுக்கு திறப்பார். நீ திறக்கும் போது அவர் திறப்பார், நீ திறந்தால் தான் அவர் திறக்க முடியும். சில காரியங்கள் மூடப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் திறக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார், ஓப்பன் ஓப்பன். எதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தெரியும், எதெல்லாம் மூடி இருக்கிறது, எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வீட்டுக்கு போன உடனே நீயும் நானும் செய்ய போகிற ஒரு விஷயம், நீயும் நானும், நீங்களும் நானும் கூட செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் நம்ம தொடாமலே விட்டு இருக்கிறோம். some things we have not touched. அதுக்குள்ள நம்ம போகவே இல்லை. என்ன பண்ணல, அதை நம்ம அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், brushing it aside. don't brush it aside. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும் அதுக்கு. அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு புரிஞ்சாங்க. don't brush it aside அப்படின்னா அது என்ன பண்ணாத, தள்ளி விடாத. அது என்ன பண்ணாத, இங்கே பிரவேசிக்கிறதுக்கு நான் ஆண்டு சொல்லி கொண்டே இருக்கும்போது யோசித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவர் எந்தெந்த கதவுகள் நாங்கள் பூட்டி வச்சிருக்கிறோமோ எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. நாங்கள் சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கே தெரியாம நாங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பூட்டி வைத்திருக்கலாம். நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அந்த சாப்டரை நாங்கள் விடாதபடிக்கு நாங்கள் திறந்து வைக்க போகிறோம் ஆண்டவரே. for few people you are going to let your doors open. சிலர் பிரவேசிக்கும்படியாக நீ தடை செய்யாத. நீயும் நானும் என்ன பண்ணக்கூடாது, தடையாய் மாறி போகக்கூடாது. சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சுயங்கள் அதற்கு தடையாய் மாறி போகும். யோனாவுடைய காரியத்தில் நாம் அதை தான் பார்க்கிறோம். இப்போ கனெக்ட் ஆகுது, ஆண்டவங்க சொன்னதுக்கும் இங்கே யோனாவுக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. பாருங்களேன், ஜோனா chapter 1. அப்பொழுது Jonah got up to flee to Tarshish from the Lord's presence. He went down to Joppa and found a ship going to Tarshish. இவன் என்ன செய்தான், முதல் வசனம் என்ன வருகிறது? What is the first word? The word of the Lord came to Jonah. Came to Jonah. The word of the Lord came to Jonah. God handpicked Jonah. God wanted to open a door. ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக யோனாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். That I will give you a background to many of you may not know, but I will give you a background. இந்த யோனா யார் தெரியுமா, இந்த அமித்தா யார் தெரியுமா? நீங்க பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, கனமுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீ she accommodates, she makes a room for this prophet. அந்த ப்ராஃபிட்டுக்காக she makes a provision. அப்படி பண்ணி அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றா, அந்த தீர்க்கதரிசியை ஒரு இடம் பண்ணுறா. அப்போது தீர்க்கதரிசி கேட்குறாங்க அந்த வேலைக்காரரை விட்டு, இந்த பெண்ணுக்கு என்ன தேவை? அப்போ அந்த வேலைக்காரன் கேஆசி சொல்கிறான், இவளுக்கு என்ன இல்லை, ரொம்ப நாளாக என்ன இல்லை, ஷி இஸ் நாட் ஹேவிங், பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை அவளுக்கு பிறக்கிறதை பார்க்குறோம். ஆனால் அந்த பிள்ளை அவங்க அப்பா கூட வேலைக்கு போகிற ஸ்தலத்தில் என்ன ஆயிடுறான், மரித்து போகிறான். அப்போ எலிசா என்ன பண்ணுறான், மறுபடியும் அவனுக்கு என்ன வருது, அவன் மேலே விழுந்து அவனுக்கு என்ன வருது, ஜீவன் வருது. And this Jonah was that same boy who died and was raised again by Elisha. புரியுதா? இந்த குமாரன் யாரு, இந்த யோனா யாரு? நிறைய பேருக்கு ஐயோ யோனா புதுசா இருக்கா. இந்த யோனா தான் அந்த அமித்தாயின் குமாரன். யார் இவன்? மரித்து மறுபடியும் எலிசா நிறைய பேர் மரித்தவர்லேருந்து எழுப்பினா இல்லையா, அந்த எழுப்பினவன் தான் இந்த யோனா. ஃபர்ஸ்ட் டைமாக ஹியர் பண்ணுறவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். நியூவாக இருக்கா? நியூவாக தான் இருக்கும். தட் இஸ் தியாலஜி. That's why we say that little bit of theology is very, background is very necessary. அப்போ பாருங்க, இந்த யோனாவை God did not choose him randomly. ரேண்டமாக God didn't choose him. He was already, அவங்க மதர் என்ன பண்ணியிருக்கிறா, அவங்க தாய் என்ன பண்ணியிருக்கிறா, ஒரு கனமுள்ள ஸ்திரியாக இருந்திருக்கிறா. அவங்க தகப்பன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறான். அவன் மரித்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, he was raised again from dead by whom? By Elisha the prophet, by God. அப்படி பயன்படுத்தப்பட்டு அப்படி வேர் பிரிக்கப்பட்டவன் தான் இந்த யோனா. You know the calling வந்து சும்மா இல்லை, ஏதோ சடனா கால் வந்து விடலை. சடனா அவ்வளோ பேர் இருக்கும்போது யோனாவை ஆண்டவர் என்ன பண்ணல,
நிறைய பேருக்கு யோனா இஸ் நாட் a நியூ கேரக்டர் in the book of Jonah. Jonah is not a, he is already 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து பார்த்தீங்கன்னா that is his background. That is the background to Jonah. இப்போ இந்த யோனா தான் அந்த அமித்தா என்பது யோனாவுடைய தகப்பன். So you know the background of Jonah. ஆண்டவர் when he called unto Jonah, it was not a random call. அது என்ன இல்லை, ஒரு ரேண்டமா. நான் சொல்றேன் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், though you have come here, இது எல்லாமே ஆண்டவர் ரேண்டமா அப்படி கூப்பிடல. முதல்ல உன் தாயோட தாய் அதிலிருந்தே கர்த்தர் பார்த்து உன்னை வேறு பிரித்திருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் ஒருத்தரை நியமிக்கிறார் என்று சொன்னால், ஒரு காரியத்துக்கு கர்த்தர் நியமிக்கிறார் என்று சொன்னால், he goes back to their background, he goes back to very your past, he goes back there. அங்க போய் இங்க வரைக்கும் டச் பண்றவர் அவர் மட்டும்தான். ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. அங்க இருந்து ஐயோ ஆண்டவரே அவங்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே, யோனாவை அவன் ஓடி போனான், அதுதான் நமக்கு தெரியும். ஆனா இவனை சூஸ் ஏன் ஆண்டவர் பண்ணார்? அத்தனை பேர் இருக்கும்போது ஏன் யோனாவை? ஏன்னா அவங்க தாயும் தகப்பனும் ஆண்டவரை தேடினவர்கள். அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது, சாலிடான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில சாலிடான ஒரு பேக்ரவுண்டை பண்ணு. அவங்க அம்மா செய்தது ವ್ಯರ್ಥ போகல, ಅವ್ರ ತಾಯಿ ಮಾಡಿದ್ದು ಏನಾಗಲಿಲ್ಲ, ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அந்த தீர்க்கதரிசி அவர்கள் செய்த அந்த நன்மை என்ன போகல, வீணா போகல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோனாவை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? நான் இங்க போனா சில பிள்ளைங்க பாத்தீங்களா, நீ இதை செய்யனா அது வேற செய்யும். பெருக்குன்னு தொடக்கிறேன்னா காஃபி வெயின்னா அப்பதான் டீய. ஆமா, நம்ம சொல்றது மாத்திரம் அது என்ன பண்ணாது. அந்த மாதிரி ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியாதா இந்த யோனாவை பத்தி? என்னை பற்றி அவருக்கு தெரியாதா? என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, நான் என்னன்றது அவருக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன், ஆண்டவரே எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுதான் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவரே? ஆமாம் சொல்லுவேன், ஆமாம் எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன பண்ணியிருக்கிறேன். ஐ நோ everything about you. So when Jonah was picked by God, the Lord knew everything about him. அவங்க தாய் செய்த நான் யோசிக்கிறேன், இவனுக்குள்ள என்ன ஜீவனே போயிடுச்சுங்க. அங்கே நீங்கள் வாசிங்க, he has experienced. ஆண்டவர் வந்து உயிர்த்தெழ செய்தார். ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்தது யாரு? யோசிச்சு பாருங்க, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் டைம் somebody has been raised from the dead. அந்த பாதாள லோகத்துக்கு போய்விட்டவனை, மரித்து போனவனை எழுப்பப்பட்டவன் இவன். சாதாரணமானவன் அல்ல இந்த யோனா. கர்த்தர் நம்மளை எடுக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை முதலே சிந்தி உன்னை உயிர்த்தெழ வைத்து அப்புறம் தான் உனக்கு வேலைகளை கொடுக்கிறார். அப்புறம் தான் இஸ் நாட் அப்படியே என்ன பண்றது இல்லை, இங்க வாமா இந்த வேலை இல்லை. ஆல்ரெடி he has anointed you for such a time as this. இந்த காரியத்துக்காக தான் நான் சொல்றேன், மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த காரியங்களை இழந்து போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சபை என்றால் அது தேவனுடைய வீடாக இருப்பதினால, நம்ம ஒரு வேலைக்கு போகலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வி ஆர் அக்கௌண்டபிள். நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்படியே ஹாஸ்பிட்டலில் பேசக்கூட முடியாது. அப்போ கூட என்ன ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும். என்ன பண்ணணும்? ஆமாங்க, நம்ப மாட்டாங்க. என்ன எடுத்துட்டு வா, மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் வேணும். இப்போ மெடிக்கல் காசு கொடுத்து வாங்கலாம் முடியாது. அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணி என்ன பண்ணோம், இவ்வளோ ப்ரூஃப் நீ கொடுக்கணும். ஜஸ்ட் நாட் ஃபார் ஆப்சென்டிங் யுவர் செல்ஃப். அது உலக வேலை தான், அது உலக காரியம்தான், உலகத்தில் இருக்கிற காரியம் தான். ஆனால் தேவனுடைய காலத்தில் நான் அக்கௌண்டபிளாக இருந்தேன்னா மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கூட்டி தருவார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் அக்கௌண்டபிளாக இருந்தீங்கன்னா வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீ கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் உயர்த்தப்படும். அப்போ இந்த யோனாவை God chose him because his mother, his father, both of them already were in அந்த மினிஸ்ட்ரியில இருந்தவங்க, அந்த காரியங்களை செய்தவர்கள். ஆனா அதுக்கு தான் ஆண்டவர் அவங்க கிட்ட பேசினார், உனக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்குது, ஆல்ரெடி நீ டேஸ்ட் பண்ணிட்ட. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் பேசி நான் டேஸ்ட் பண்றோன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்,
சொல்லுங்க, டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி டேஸ்ட் பண்ணவங்கிட்ட மறுபடியும் பேசுவார். மறுபடியும் நீ தூரம் போனாலும் இழுத்துக்கொள்வார். நீ எங்க போனாலும் மறுபடியும் இழுத்துடுவார். ஏன்னா you have already tested what he has done in your life. அப்பா, அந்த ருசிக்கு என்ன சொன்னாலும் போதாது. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அவ்வளோ அவனுக்கு மறுபடியும் ஜீவனே வந்திருக்கிறது. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த ஆண்டவரை அவன் என்ன பண்ணிட்டான்? he just thought, ஆண்டவரே, I don't want you to do this. Why he did that? He didn't want. அவனுக்கு அந்த டைமில் he didn't want to do அந்த ஒரு அசைன்மெண்ட் அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை கொடுப்பார். that is the door. that person may be that door. that assignment may be that door. that incident may be that door. that call may be that door. maybe that is the door. ஆனா என்ன ஆயிடுச்சு? அவன் டோரை ஷட் பண்ணிட்டான். டோரை என்ன பண்ணிட்டான்? மூடிட்டான். அதுக்கு தான் ஆண்டவர் வந்த உடனே இன்னைக்கு சொன்ன விஷயம், keep your doors open. Jonah, the one who experienced the most powerful miracle, the one who witnessed something as big as that, அவ்வளோ பெரிய காரியத்தை பார்த்த யோனா, he shut the door. Sometimes without our knowledge we can shut the doors that the Lord is giving us. நமக்கு கொடுத்த சில டோரை நம்ம கையாலேயே நாம் என்ன பண்ணிட முடியும்? அடைத்து போட முடியும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you are the door. God is, when God opens some doors, you don't shut it. You don't shut it. அவனுக்கு தெரியுமா இல்லையா? இது he had no doubt, right? It was God who spoke to him. Sometimes இது காடா, இது வேறியா, இது நானா, அப்படி என்ற எந்த கன்ஃபியூஷன் இல்லாம வரும் பாருங்க, அது காட்ஸ் டோர். ஆண்டவர் வாசல் திறந்தா அதுல என்ன இருக்காது? கன்ஃபியூஷனே இருக்காது. There was no confusion as far as Jonah was concerned. It was the word of God, and God himself opened the door for him. Something I'm telling you this morning, if you don't listen to what God wants you to do, if you just shut the door, you will have to pay a price. You will have to pay a price. He paid a price. He paid even more prices later on. That's why I'm telling you this morning, this first day we have come, இங்க வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை முதல்ல இருந்து சொல்லிட்டு வருகிற, உன்னை நான் வாசலாய் வைத்திருக்கிறேன், சிலரை உன்னை கொண்டு நான் இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர போகிறேன். Keep your doors open. Don't shut it by yourself. Maybe that is the person that God is leading you. That is the person that God has brought you to, so that you can bring them to the house of God. You and me shall never become an obstacle to that. அது கர்த்தர் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கணக்கு நம்ம இடத்துல கேட்பார். கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். நாம நினைக்க முடியாது கர்த்தர் கேட்க மாட்டார் என்று. நான் சில பேரை அப்படி திசை திருப்பி விட்டு இருந்தோமானால் இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. I repent Lord, I repent Lord, I repent Lord. Maybe this was the door for them. Maybe by mistake or by my own selfish thoughts I may have closed that door for them. Today I make myself available. I make myself and I open the door. நான் இன்னைக்கு டோரா மாறுறேன் ஆண்டவரே. கர்த்தர் என்கிட்ட அனுப்புறீங்களே ஆண்டவரே, எனக்கிட்ட அவங்கள அனுப்புறீங்களே ஆண்டவரே. You made them come to me and I take this responsibility upon myself. He had to take the responsibility, but rather he chose to push away the responsibility that was given to him. அவ்வளோ ஜனங்களை தரக்கூடிய ஒரு வல்லமையான காரியத்தை தான் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். Who knows-ங்க which door, who knows which thing is going to set our destiny. எந்த காரியம் நம்ம டெஸ்டினியா இருக்க போது நமக்கு யாருக்குமே தெரியாது. அவர்களுக்காக நீ கதவாய் மாறு. கர்த்தர், நான் அதுக்கு தான் உனக்கு அதுக்கு இந்த நினைவே பட்டத்துக்கு கதவாய் மாறும்படியாக தான் கர்த்தர் அவனை அழைத்தார். அது அவனுடைய அழைப்பு. If some people are attracted to you, if some people are coming back to you, if some people are trying to connect with you, I am telling you, this is a favor of God that's upon you. அவர்களை நீ உனக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவர்களை நீ உனக்காக அல்ல, ஆண்டவருக்காக அவர்களை நடத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னிடத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார். Why is God bringing? So that you may lead them to the Lord, so that you may guide them to the Lord, so that you may guide them to their salvation, so that you may guide them to a place where they will have the word, where they will be filled richly with the word. I'll just finish it here.
மேபி இஃப் த ஹோலி ஸ்பிரிட் காட் ஆண்டவர் நமக்கு கொடுத்தா நம்ம அடுத்த வாரம் இதை தொடரலாம். அதான் நான் சொன்னேன், ஒன்று மிஸ் ஆனால் ஒரு சாப்டர் போயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீக் we will come back and have the word in more. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் கர்த்தர் உன்னை டோராய் பயன்படுத்துவாராக. ஆண்டவரே, யூஸ் மீ as a door, Lord. Lord, I will not reject that door. I will not stop it, Lord. I will not become a stopping block. I will not become a stumbling block, Lord. Lord, whoever you get me, நான் சொல்கிறேன், நீங்கள் எதனா வாலண்டரியாக நீங்கள் மூடி இருந்தா இன்னைக்கு go back to them, talk to them and again reunite with them. Tell them, I missed you, I want you back and சொல்லி பாருங்களேன். கர்த்தர் அந்த ஆத்மாவை உனக்கு நடத்துவார். அந்த ஆத்மாவை கர்த்தரிடத்துல நடத்தின பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அந்த ஆத்மாவை தேவனுடைய ராஜ்யத்துல நடத்தின கிருபை உனக்கு கிடைக்கும். அதனால உன் டெஸ்டினில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். there is destiny makers. கர்த்தர் இந்த வாசல் வழியாய் அநேகரை பிரவேசிக்க போக செய்கிறார். Many people are going to enter these doors. That's why I wanted the door to be wide open. Next week they'll put it here and the door will be open. Amen.